ஓம் நம சிவாய. வணக்கம். இப்பொழுது மனம் அடங்கும் ரகசியங்களை பற்றி பார்ப்போம். நிறைய பேருக்கு மனம் நிற்காமல் சதா எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கின்றது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன செய்தாலும் இந்த மனம் அடங்க மாட்டுது, இதற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று என்னிடம் வந்து கேட்கின்றார்கள். எத்தனையோ ஜென்மங்களாய் திரிந்து அலைந்து கொண்டிருக்கும் மனதை எதை கொண்டும் சாமானியமாக அடக்கிவிட முடியாது. அதனால்தான் இந்த சித்தர்கள் பிராணயாமம் என்னும் பயிற்சியில் ஈடுபட்டார்கள். இந்த பிராணயாமம் பயிற்சியை சாதாரணமாக செய்துவிட முடியாது. இதற்கும் பலவிதமான கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வரணும். இது சர்க்குரு உதவிகள் இல்லாமல் செய்துவிட முடியாது. இந்த சர்க்குரு என்பவர் மனித வாசமே இல்லாத இடத்தில் தனித்திருப்பார்கள். இவர்களை பார்க்க முடியாது. இறை அருள் உள்ளவர்களால் தான் இம்மாதிரியான சர்க்குருவை தேடிச் சென்று ஞானம் பெற முடியும். ஞானம் பெறுவது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. இப்படித்தான் எங்கள் ஆசிரமத்தில் ஒரு அம்மா வந்து என்னிடம், குருஜி, நான் என் ஆசைகளையெல்லாம் துறந்து விட்டேன். இனிமேலும் என் மனசில் எந்த ஆசைகளுக்கும் இடம் இல்லை. இப்பொழுது என் மனம் அமைதியாய் இருக்கின்றது. இனிமேல் நீங்கள் என்ன சொன்னாலும் அதன்படி நடந்து கொள்வேன் என்றார். அதற்கு நான் அந்த அம்மாவை பார்த்து, இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு 10,000 வெள்ளி பணத்தை உங்களிடம் கொடுத்தால் அந்த பணத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள்? வேண்டாம் என்று சொல்வீர்களா என்று கேட்டேன். அதற்கு அந்த அம்மாவால் பதில் சொல்ல முடியாமல் திருதிருவென விழித்துவிட்டு, கண்டிப்பாக அந்த 10,000 வெள்ளி பணத்தை வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி இப்படி அறியாமல் பேசியதற்கு மன்னிப்பும் கேட்டார். இதுபோல் மனதை அடக்குகிறேன் என்று சொல்லிக்கொண்டு எத்தனையோ சில பேர்கள் ஆன்மீக பாதையில் செல்பவர்கள் மனதை அடக்க முடியாமல் திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். மனம் அடங்குவது என்ன அவ்வளவு சாதாரணமான விஷயமா? அதற்கு கொடுப்பனை இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் அவரவர் மனதுக்கு அவர்கள்தான் கட்டளை இடுகிறார்கள். அதனால்தான் உங்கள் மனம் உங்கள் சொல் பேச்சுகளை கேட்டுக்கொண்டு அதன்படி நடந்து கொள்கிறது. மனம் என்பது அது ஒரு மாயா வலை. இந்த மனிதர்களின் மனம் அடங்காததால் தான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இறப்பு வருகிறது. இந்த மனதை அடக்க ஒரு வழி சொல்லுகின்றேன், கேளுங்கள். இந்த வழிதான் இறைவனை அடைய சிறந்த வழி. இதைத்தான் சித்தர்களும் கடைப்பிடித்தார்கள். முதலில் மன அழுக்கையெல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டும். மனதில் குற்றங்கள் இருந்தால் மனமாகப்பட்டது அடங்காது. காம, கோப, குரோத, மதம், மச்சம், டம்பம், இடம்பம் என்று இப்படி 10 விதமான எண்ணங்கள் யாவும் மனதில் ஏற்படாமல் மனதை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அதிக ஆசை, அதிக கோபம், அதிக காமம் இதுவெல்லாம் சுத்தமாக இருக்கக்கூடாது. எத்தனையோ ஜென்மங்களில் எத்தனையோ பல உயிர்களை துன்புறுத்தி இருப்பீர்கள். எத்தனையோ ஜென்மங்களாய் பிறர் உயிர்களின் மனதையும் உடல்களையும் வஞ்சித்து வந்த கர்மாக்களையெல்லாம் மனமாகப்பட்டது சுமந்து கொண்டு திரியும். அதனால் தான் மனம் அடங்காமல் அலைகிறது. இதனால் தான் புத்தர் நடக்கும் போதும் கூட தனது காலடி பாதம் பட்டு எந்த ஒரு உயிர்களும் இறந்துவிடக்கூடாது என்பதற்காக கருணை உள்ள புத்தர் அவர் நடக்கும் பாதையை கூட்டிக் கொண்டே நடப்பாராம். அதுபோல் பிராமணர்களை பார்த்தால் எந்த உயிர்களையும் நோக வைக்கக்கூடாது, அதை கொன்று தின்னக்கூடாது என்று சைவமாகவே இருந்து கொண்டு கடவுளின் பக்தியாகவே இறைவனுக்கு தொண்டுகள் செய்து கொண்டு இறைவனின் சிந்தனையாகவே இருப்பார்கள். இப்படி இவர்களின் மனதில் எந்த ஒரு கரையும் படியாமல் இருக்க ஆதியில் இவர்கள் கடவுளின் சிந்தனைகளோடு இருந்து கொண்டு மனதை பத்திரமாக பார்த்து கொள்வார்கள். உங்களுக்கும் எந்த தெய்வத்தின் மீது பக்தி அதிகம் ஏற்படுகிறதோ அந்த தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டு அந்த தெய்வத்திற்கு தொண்டுகள் செய்து அந்த தெய்வத்தின் மீது உங்களால் முடிந்த அளவு 1 மணி நேரமாவது நிறைய பக்தி பாடல்களை தினமும் மனம் உருகி பாடுங்கள். பிறகு சிவனின் மந்திரத்தை ஜெபித்து வாருங்கள். இப்படி தினமும் 2 வேளையும் காலை மாலை பூஜைகள் செய்து பதார்த்தங்களை படைத்து மனம் உருகி பாட பாட மனமாகப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாய் தானாக அடங்கிவிடும். மனிதர்களின் தேகத்தின் உள்ளே இருக்கின்ற கடவுளை வழிபடுவதற்காக சிலர் தியான வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சிலர் இந்த தியானம் எதற்கு செய்கின்றார்கள் என்று தெரியாமலேயே செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தியானம் என்பதே மனதை அலைய விடாமல் அடக்குவதற்கு பெயர்தான் தியானம். இந்த தியானம் என்பதே தவம். இந்த தவக்கோலத்தில் சித்தர்கள், முனிவர்கள், யோகிகளால் மட்டும்தான் ஈடுபட முடியும்.
இதற்கு காரணம் அவர்களின் மனம் தானாகவே அடங்கியதால். யார் ஒருவரின் மனம் தானாக அடங்குகின்றதோ அவர்களே சித்தர்கள், அவர்களே சிவன், அவர்களே ஈஸ்வரன். இப்படி தானாக அடங்கும் மனதை தடியால் அடித்து அடக்க வேண்டாம், அடக்கவும் முடியாது. இந்த மனம் அடங்க வேண்டுமானால் உங்கள் குல தெய்வங்களை வைத்து விளக்கேற்றி வழிபாடுகளை செய்யுங்கள். ஆதியில் சித்தர்கள் கூட அவர்கள் மனதை அடக்குவதற்காக அவர்களின் குலதெய்வமான காளியை வைத்து வழிபாடுகளை செய்து முக்தி அடைந்திருக்கின்றார்கள். இதுபோல எனக்கு தெரிந்த ஒரு சித்தர் அவரின் குலதெய்வத்தை பக்தியுடன் வழிபட்டு இன்று மௌன நிலைக்கு சென்று குடும்பம், மனைவி, பிள்ளை, குட்டிகள் அத்தனையும் மறந்து போய் ஒரு சித்தராகி முக்தி நிலையில் தனித்திருக்கின்றார். நீங்களும் உங்கள் மனதுக்கு எந்த ஒரு பயிற்சியும் பண்ண வேண்டாம். மனதில் எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் இருந்தாலே மனம் உங்களுக்குள் கட்டுப்பட்டு விடும். அப்படி கட்டுப்பட்டு அடங்கிய மனதில் சித்துக்கள் நடக்கும், ஞானம் தோன்றும், நீங்கள் யார் என அறிவீர்கள், பாவ மூட்டைகள் பஸ்மமாகும். மனிதர்களின் மனம் சாதாரணமானதல்ல, இதை சாதாரணமாய் நினைத்து விடாதீர்கள். இந்த மனதை அடக்க முடியாமல் தான் எல்லா மனிதர்களும் பிறவிகளை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். மனதிலும் உங்கள் உடல்களிலும் எந்த ஒரு குற்றங்களும் இல்லாமல் இருந்தால்தான் மனமாகப்பட்டது அடங்கும். மனதின் குற்றங்கள் என்றால் ஒருவர் மீது ஒருவர் தினமும் பொறாமைகளை வளர்த்து கொண்டு, அடுத்தவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு, நிரபராதிகளை அவதூறு பேசிக்கொண்டு, தினமும் பாவ மூட்டைகளை சம்பாதித்து கொண்டு, அடுத்தவர் குடிகளை கெடுத்துக்கொண்டு, பிறர் மனதை தினம் கஷ்டப்படுத்தி கொண்டு, தான் செய்வதெல்லாம் நியாயம் என நியாயப்படுத்தி கொண்டு, பிறரையே தினம் குற்றம் பார்த்து கொண்டு, தான் மட்டும் நல்லவர்கள் என நினைத்து கொண்டு, மற்றவர்களை குறை சொல்லி கொண்டு, தீய எண்ணங்களை மனதில் வளர்த்து கொண்டு இப்படியுமாக இருந்தால் மனமாகப்பட்டது தூய்மை அடையாது. உடலின் குற்றங்கள் என்றால் ஒவ்வொரு ஜென்மத்திலும் பிறருக்கு மனதால் செய்து வந்த கர்மாக்களை எல்லாமே நோய்கள் போல உபாதைகள் மூலம் ஏற்படும். இப்படி உடலின் குற்றங்களால் நோய் பீடைகள் இருந்தால் மனம் அடங்குவதற்கு வழி இல்லை. மனித பிறப்புக்கும் மனமே முதல் காரணமாக இருக்கின்றது. எல்லா மனிதர்களின் மனதிலேயும் ஈஸ்வரன் குடிகொண்டுள்ளார். இதை அறியாத மனிதர்கள் தினமும் ஒவ்வொருவருடைய மனதையும் கஷ்டப்படுத்தி கொண்டு வாழ்கிறார்கள். மனிதர்களின் மனமே இறைவன் நிறைந்திருக்கும் கோவிலாகும். இப்பிறவியிலேயே என்னைப் போல் இருக்கின்ற உங்கள் ஆன்மீக குருமார்கள் உங்கள் மனதை அடக்க எத்தனையோ வழிமுறைகளை சொல்லித் தந்திருப்பார்கள். எல்லா மனிதர்களும் அதை கேட்டு உணர்ந்து அதன்படி மனதை அடக்காமல் திரியவிட்டால் இனி எந்த ஒரு பிறவியிலேயும் குருவருள் இல்லாமல் போய்விடும். குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை. உங்கள் மனம் ஈஸ்வரன் வாழும் இடம். இந்த மனதில் 30 முக்கோடி தேவர்கள் வாழுகின்றார்கள். மனிதர்களின் மனமாகப்பட்டது மனிதர்களின் முதுகுக்கு பின்னால் பிரம்ம நாடி அக்னி கலையில் இருக்கின்ற சக்கரங்களில் உள்ள நீர்களுடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. இந்த மனமே மனிதர்களின் மனதில் கன ஈஸ்வரனாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மனிதர்களின் மனதில் தினமும் உதிக்கின்ற எண்ணங்களை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணித்து விட வேண்டும். அதை தவிர்த்து வீணான எண்ணங்களையும் சந்தேகங்களையும் உருவாக்கி கொண்டிருந்தால் மனமாகப்பட்டது வீணாக அழுக்குப்படியும். பிறகு இந்த அழுக்கு மூட்டைகள் பாவ மூட்டைகளாகும். பாவ மூட்டைகள் கர்மாக்களாக மாறும். ஒவ்வொரு மனிதர்களும் மனதை தூய்மைப்படுத்துகிறேன் என சொல்லிக்கொண்டு பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணி கொண்டிருக்கின்றார், எதிர் வீட்டுக்காரர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்று நோட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. எதை மனதுக்குள் நுழைக்கக்கூடாதோ அத்தனையும் விட்டுவிட்டு மனதை சுத்தமாக பத்திரமாக பார்த்து கொண்டு எப்பொழுதும் இறைவனின் சிந்தனையாகவே இருங்கள். மனதால் எத்தனையோ கோடான கோடி மனிதர்கள் தினமும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். யாரால் மனதை அடக்க முடியும்? இந்த மனம் ஒரு நிமிஷமாவது சும்மா இருக்குமா? அல்லது இருக்க வைக்கத்தான் முடியுமா? உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்தது இந்த மனங்கள்தான். யாரும் போக முடியாத இடத்திற்கெல்லாம் இந்த மனம் போகும். அதனால்தான் இந்த மனம் மூலம் சித்தர்கள் பல சித்துக்களை செய்தார்கள். மனிதர்கள் இங்கிருந்து கொண்டே அமெரிக்காவில் வசிக்கின்ற ஒரு நோயாளியின் நோயை கூட குணப்படுத்த முடியும். இந்த மனதின் சக்தியானது வெகு வேகத்தில் செல்லக்கூடியது. அப்போ இந்த மனதுக்கு எவ்வளவு சக்திகள் இருக்கின்றது? இந்த சக்திகளைத்தான் மனிதர்கள் வீணான காரியங்களில் செயல்படுத்தி கொண்டு மனதை அலைய விடுவதால் மனதின் சக்திகள் விரயமாகிக் கொண்டே போகிறது.
மனதையும் எண்ணத்தையும் சரியாக உபயோகப்படுத்தினால் நோய்களை கூட கன நிமிஷத்தில் குணமாக்கி விடலாம். ஆனால் இதை எப்படி செய்வது என்று குரு மூலம் தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். மனோவசியம் அஷ்டமா கர்மாக்கள் அல்லது அஷ்டமா சித்திகள் மூலம் பண்ணலாம். இதுபோல எல்லா மனிதர்களாலும் அவரவர் நோய்களை குணப்படுத்தும் சக்திகள் எல்லாமே அவரவர் உடலுக்குள்ளே நிறைந்து கிடக்கின்றன. இது தெரியாமல் தான் மனிதர்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மனிதர்களின் மனதில் நிறைய சக்திகள் கொட்டி கிடக்கின்றன. ஆனால் மனிதர்கள் தன்னை யார் என்று உணராமல் தினமும் மனதால் பாவ மூட்டைகளை சம்பாதித்து கொண்டிருக்கின்றார்கள். மனிதர்களின் மனதில் தினமும் உதிக்கின்ற எண்ணங்களுக்கு மனதில் இடம் கொடுக்காமல் மனதை ஒரு நிலைப்படுத்தி மனோவசியம் செய்து வந்தால் அஷ்டமா சித்துக்கள் என்கின்ற 647 சித்துக்களை செய்யலாம். இதற்கு மனம் கட்டுப்படணும். மனம் கட்டுப்பட்டால் தான் மனோவசியம் செய்ய முடியும். தினமும் மனிதர்களின் மனதில் உதிக்கும் எண்ணங்களுக்கு அதிக சக்திகள் இருக்கின்றன. எண்ணம் என்பது மனதில் உதிக்கின்ற நினைப்புகள். இந்த நினைப்பு மனதில் தோன்றாமல் இருக்க உங்கள் நினைப்பை கொண்டே உங்கள் எண்ணத்தை நிறுத்த வேண்டும். மனதில் எண்ணங்கள் உதிக்கும் போது நில், எங்கே செல்கின்றாய் என்று எண்ணத்தில் சிவனை நிறுத்தி சிவனின் உயிர் ஒளி மந்திரத்தை மனதில் உச்சரிக்க வேண்டும். இப்படி 2 வேளையும் 1008 முறை ஜெபித்து வந்தால் மனதின் குற்றங்கள் நீங்கி மனம் குன்றி அமைதி பெறும். மந்திரங்களை உச்சரிக்கும் போது மந்திரங்களை மட்டும் மனதில் நினைவுபடுத்த வேண்டும். வேறு சிந்தனைகளை விட்டு விட வேண்டும். இப்படி செய்து வந்தால் மனமாகப்பட்டது மந்திரத்தில் லயிக்கும். மனம் உதிக்கும் போதெல்லாம் மந்திரங்களை ஜபிக்க வேண்டும். இப்படியே நாள் தவறாமல் செய்து வர வேண்டும். பேய் பிசாசுக்களின் தொல்லைகளும் நீங்கும், பிரச்சனைகள் சரியாகும், மனமும் அமைதி பெறும். எப்பொழுது மனிதர்களின் மனம் இன்பத்தை கண்டு இன்பத்தையும் துன்பத்தை கண்டு துன்பத்தையும் அனுபவிக்கின்றதோ அப்பொழுதே மனம் செம்மையாகவில்லை என்று தெரிந்து கொள்ளலாம். மனம் செம்மை அடைந்து விட்டால் மனதில் இன்ப துன்பம் எதுவும் இருக்காது. மனிதர்கள் எல்லோரும் எப்பொழுதும் ஏதாவது ஒரு சிவனுடைய மந்திரத்தை ஜபிக்கலாம். மோகனம், வித்துவேஷனம், வசிகம், ஸ்தம்பனம், மாரணம், உச்சாடனம் என்று இப்படி இதில் ஏதாவது ஒன்றை ஜபித்து வாருங்கள். உங்கள் மனதில் மந்திர நாமங்களை மட்டும் பதிய வையுங்கள். அப்பொழுது தான் உங்கள் மனம் சக்திகளுடன் தொடர்பு கொள்ளும். இப்பொழுது மனம் அடங்கும் மனோவசியங்களை பற்றிய ரகசியங்களை சொல்லித் தருகின்றேன், கேளுங்கள். இப்படிப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொண்டு நோயாளிகளையும் ஏவல் பில்லி சூனியத்தால் வரும் மனிதர்களையும் குணப்படுத்தலாம். இந்த மனோவசியத்தை சிலர் கற்றுக்கொண்டு பணம் சம்பாதிக்கின்றார்கள். இது பஞ்சமா பாதகம். சித்தர்கள் பணம் வாங்கி கொண்டா மனிதர்களுக்கு பல வித்தைகளை சொல்லிக் கொடுத்தார்கள். சித்தர்கள் நமக்கு சொல்லித் தந்த வித்தைகளை கற்றுக்கொண்டு பணம் சம்பாதித்தால் அது கர்மாக்களாக மாறிவிடும். பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்கின்றது. புனித சக்திகளை விலை பேசாதீர்கள். சர்வவசியம் செய்ய வேண்டுமானால் முதலில் மனோவசியம் செய்து கொள்ள வேண்டும். இவ்வசியம் சித்திப்பெறாவிடில் மற்ற எவ்வித வசியமும் சித்திப்பெறாது. ஞானி என்றால் நிலையை கேள், யோகி என்றால் வாசியை கேள், வாதி என்றால் வளலையை கேள், வைத்தியன் என்றால் கட்டையை கேள் என்றன. இதுவே சரியை, கிரியை, யோகம், ஞானம். இவ்வித மனோவசியத்தை அடைவதற்கு சில விதிவிலக்குகள் இருக்கின்றன. எவ்வித கெட்ட பழக்கங்களும் இருக்கக்கூடாது. முதலில் ஒழுக்கம் நிறைந்திருக்க வேண்டும். அதாவது ஏகாந்தமான ஒரு தனி அறை இருக்க வேண்டும். அது சுமார் 8 அடிக்கு 8 அடி அல்லது 10 அடிக்கு 10 அடி சதுரம் இருக்க வேண்டும். அந்த ஏகாந்தமான அறையில் சுத்தமான வெண்மை நிறைந்த சுண்ணாம்பு பூசி இருக்க வேண்டும். அங்கு இதர மனுஷால் யாரும் பிரவேசிக்க கூடாது. அதிலே வாசனை திரவியங்களை நிரப்பி இருக்க வேண்டும். இரு பக்கமும் பின்புறமும் 3 பிரகாசமான விளக்குகள் எரியவிட வேண்டும். மேற்படி யோக நிலையில் உட்காருபவர் சுவர் எதிரே சுமார் 3 அடி உயரமான தன் நெற்றிக்கு நேராக மேல் நாட்டிய கரும்புள்ளி சக்கரம் மாட்டிவிட வேண்டும். 3 மணிக்கு எழுந்து மலஜலம் கழித்துவிட்டு சுத்தி செய்து கொண்டு சுத்த ஜலத்தில் ஸ்நானம் செய்துவிட்டு மேலே ஈரமில்லாமல் சுத்த வஸ்திரத்தினால் துடைத்து கொள்ள வேண்டும். பிறகு கரும்புள்ளி பலகைக்கு எதிரே 12 அடி தூரமாக அமர்ந்து பத்மாசனம் அல்லது சித்தாசனமாவது போட்டுக்கொண்டு உட்கார்ந்து வேறு சிந்தனைகள் நினையாமல் இரு விழிகளையும் திறந்து கொண்டு இருவிழி பார்வையும் புருவ மத்தியில் நோக்கமிட்டு கண்ணை இமைக்காமல் முதலில் சொல்லியபடி
அகார உகாரமாகிய ஓங்கார பிரணவத்தை உதடு அசையாமல் மனதிலேயே உச்சரித்து கொண்டு கரும்புள்ளி பலகை சக்கரத்தை 1 மணி நேரம் 4 மணி வரையில் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு 3 மாதம் செய்து கொண்டு வந்தால் நாளுக்கு நாள் மனம் குவிந்து மேற்படி கரும்புள்ளி மறைந்து ஒரு ரகசியம் தோன்றும். இதைத்தான் ஆங்கிலத்தில் மெஸ்மரிசம், இப்னாடிசம், மெக்னீசம் என்று சொல்லுவார்கள். இதுவே பிரம்மா, விஷ்ணு, ருத்ரனாகும். இதைத்தான் சித்தர்களும் முனிவர்களும் யோகம் என்றும் ஞானம் என்றும் சொல்லி வைத்தார்கள். பிறைவட்டம் என்பது நமது சிரசு. என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். பஞ்சேந்திரியங்களில் கண்ணே பிரதானம். இம்மர்மத்தை சொல்லுகின்றேன் கேளுங்கள். முதலில் மகாரம், கடைசியில் நகாரம், நடுவில் சிகாரம். இம்மூன்றும் சேர்ந்தது தான் மனசி. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.